கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியாக உங்களை சந்திப்பது சந்தோஷங்க. தேவனாகிய கர்த்தர் தாமே சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாய் சார்ந்த பட்டினியை கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரே ஒரு நன்மையும் என்னாவாதுங்க, குறைபடாது. ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு தொகை கொடுத்தால் அதுக்கு அது மதிப்பு ஈடாகது மாறும்னு சொல்லி நான் நம்புகிறேன். எந்த பொருள் வாங்கினாலும் சரி அதுக்கு ஒரு ப்ரைஸ் டேக் இருக்கும். அது நீங்கள் ரோட்டில் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு ஷோரூமில் வாங்கினாலும் சரி, என்ன இருக்குதுங்க, அதுக்கு ஒரு ப்ரைஸ் டேக் இருக்கு. அதே இலவசமாக வாங்கிட்டு வரணும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க? இலவசம், ஃப்ரீ. என்னங்க ஃப்ரீன்ற வார்த்தை? உங்களுக்கு தெரியும் அந்த பொருளுடைய மதிப்பு இவ்வளவு இருக்கிறதுனால அதுக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி என்ன தெரியுதுங்க. நான் எப்போதுமே சொல்கிற வார்த்தை மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். சீப் cannot be பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் cannot be சீப். என்னங்க சீப்புன்னா இருக்காதுங்க, பெஸ்டா இருக்காது. அண்ட் பெஸ்ட் cannot be சீப். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையிலும் எண்ணங்களையும் பார்த்தீங்கன்னா, சிலரை நாம் திட்டும்போது சொல்வோம், ஏன்னா சீப் மென்டாலிட்டி ஏறிடும். If you heard about it. என்னங்க அவங்க மென்டாலிட்டி என்னவா இருக்குதா? அவங்கள தூக்கிட்டு போய் கோபுரத்தில் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணமெல்லாம் இன்னும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்டு தேங்கின இடத்துல தான் இருக்கும். வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஊழியக்காரர்கள் நாங்கள் ஏராளமானவர்களை பார்ப்போம். அவங்களுடைய துணி தான் மாறி இருக்க தவிர்த்து குணம் மாறும். அது ரொம்ப டேஞ்சர். ஆண்டவர் மாற்றும் போது துணியோ மாற்றணும், குணமும் என்ன பண்ணுங்க மாற்றணும். அது வெரி குட். அது உங்களுடைய பேச்சிலையும், உங்களுடைய நடத்தையிலையும், உங்களுடைய சுபாவத்தையும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதுலையும் என்னதுங்க, இதெல்லாம் வந்துட்டு சிறு வயதுலேருந்து அது கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ ஒரு விஷயத்தை நாம் தேவனிடத்தில் பெறும்படியும் நாமும் ஒரு ஒரு ப்ரைஸை பே பண்ணணும். நீங்கள் கேட்கலான்னு காணிக்கை கொடுத்த ஆண்டவர் ஏற்றுக்குன்னு அபிஷேகம் கொடுப்பாரான்னு கேட்கலாம். இது காணிக்கைக்கும் அபிஷேகத்துக்கும் இல்லை பணத்துக்கும் அபிஷேகத்துக்கும் அல்ல. அது நாலு அடிவில் வருகிற ஒரு விஷயம். ஒன் டேல என்ன வராதுங்க, அபிஷேகம் வராது. சிலர் என்னை பார்த்து கேட்பாங்க, நீங்க செய்யற பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் உட்காந்து யோசிப்பேன், அப்படியா, ஃபேண்டாஸ்டிக் என்னங்க. பட் எங்க லெவல்ல வரும்போது இன்னும் பெஸ்டா செய்திருக்கலாமே, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே, இன்னும் கர்த்தருக்கு நாம நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கலாமே. நான் நிறைய டைம்ல வந்து பைபிள் இல்லாத பிரசங்கம் பண்ண நான் வாஞ்சிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டைல் ஆஃப் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா, பைபிள் இல்லாதவே ஒரு என்ன பண்ணாங்க. அப்போ பைபிள் இல்லைன்னு சொன்னால் ஐபேடும் ஐஃபோனை வச்சுட்டு நம்ம பிரசங்கம் பண்ணலாமா நீங்கள் என்ன கேட்கலாம். நோ, பைபிள்னு சொல்லும் போது நீங்கள் கையில் பிடித்திருக்கிற ஒரு சாலிட் ஸ்டஃபுங்க, ஒரு நீங்கள் எப்பொழுதுமே கையில் வைத்திருக்கிற ஒரு பொருளை ஒரு இருதயமாகவே அதை மாற்றி ஆண்டவருடைய என்னவா மாற்றினுங்க, வார்த்தையை உங்களுடைய இருதயத்துக்குள் கொண்டு. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல, anointing don't come free. இலவசமா அபிஷேகம் அல்ல. You have to pay a price. நீங்க ஒரு தொகை என்ன பண்ணுங்க, கொடுத்தே ஆகணும். இப்ப anointing சொல்லும் போது கிறிஸ்துவே நமக்கு அபிஷேகம் தான். கிறிஸ்டோஸ் ஆர் கிறிஸ்டோ என்னங்க, மீஷாக், இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்க போனீங்கன்னா, anointed or sent one, அனுப்பப்பட்டவர்னு சொல்ற வார்த்தை நீங்க கேட்பீங்க. நீங்க ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 61ங்களா, the book of Isaiah 61 என்ன இருக்குதுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. யார் எடுத்தாலும் சரி வாசிக்க கேட்பாங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும். அபிஷேகம் பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு அபிஷேகம் இருக்குது. என்ன இருக்குதுங்க அபிஷேகம்? நீங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல, ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்ல, நல் போதகத்தை சொல்ல நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க ஒரு அபிஷேகம். there is an anointing. but இந்த anointing is not impossible anointing. அசாதிகளை செய்கிற ஒரு அபிஷேகம் அல்ல. உதாரணத்துக்கு தண்ணீரை திராட்சரசமா மாத்தணும். இந்த அனாயிண்டிங் வச்சுன்னு என்னதுங்க, அதை நீங்க செய்ய முடியுமான்னு கேட்க. நம்ம ஒரு தக்காளி வைத்து தக்காளி சாதத்தை செய்ய முடியும், தவிர்த்து ஒரு பிரியாணி செய்யறதுக்கு என்னதுங்க
அது முடியாது. அதுக்கு வேண்டிய இன்கிரீடியன்ஸ் வேற, பொருட்கள் வேற, அதனுடைய உபயோகிக்கப்படுகிற பொருட்கள் என்னவா மாறுங்க, மாறும். இட் வில் சேஞ்ச். அனாயிண்டிங் கூட நிறைய பேர் சொல்றாங்க எல்லாமே அனாயிண்டட் தானங்க, அபிஷேகப்பட்டவங்க. எஸ், நான் ஏத்துக்கிறது. ஏன்னா கிறிஸ்துக்குள்ள எந்த மனுஷன் ஜீவிக்கப்பட்டானோ, மறுரூபமாக்கப்பட்டானோ, ரட்சிக்கப்பட்டானோ, அவனுடைய பின்னிலிருந்து முன்னிலை போகிறானோ, எஸ், அவன் தேவனால் என்னதுங்க பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். பட் அசாதைகளை செய்ய ஸ்டார்டம் என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுகிறான். அப்படின்னா அந்த கதாபாத்திரத்துக்கு வேண்டிய அந்த நாயகனாக மாறுகிற அந்த ரூபம் நமக்குள்ள இருக்குதான்னா அது முடியாது. அதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு கிரயத்தை, அந்த பிரைஸை நீங்க கட்டியே ஆகணும். யூ டோன்ட் பே a price, you don't get that stuff. அந்த பொருள் கிடைக்காது. மேபி சீப்பான வெர்ஷன் கிடைக்கலாம், பட் பெஸ்டான வெர்ஷன் என்ன பண்ணாதுங்க, கிடைக்காது. ஃபார் தி பெஸ்ட் நீயும் என்னவா இருக்கணுங்க, பெஸ்டா இருக்கணும். இது சின்ன வயசுல இருந்து செய்யணும். தேவ மனுஷர்கள் யாரும் அரைக்குறையாக தேவனை அறிந்துட்டு பாதியிலிருந்து வரல. எல்லா தேவ மனுஷர்களும் முழுமையிலிருந்து வருகிறாங்க. நீங்க பார்த்து என்ன கேட்கலாம், ஆபிரகாம் சின்ன வயசுலயே ஆண்டவர் தெரிஞ்சுக்கினாரா? அவர் 75 வயசுல தானே தெரிஞ்சுக்கினாரு. வா, சூப்பர் கொஸ்டின். முதலாவது கேள்வி உங்களுக்கு, ஆபிரகாமுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு வருஷங்க? 100 வயசா? 120? எவ்வளவு வயசுங்க? How many years did Abraham live? என்னங்க கேள்வி தானங்க. அவர் வேலை ஆண்டவர் அவரை 75ஆம் வயதுல அவரை தெரிந்து கொண்டாலும் கூட வாழ்ந்த நாட்கள் கர்த்தருக்காக எவ்வளவு நாளுன்னு கேட்க. ஏனங்க ஏறத்தாழ குறைஞ்சபட்சம் 175 ஆண்டுகள், 100 years with God. எப்போங்க? அப்போ கர்த்தருடைய கணக்கு பிரகாரம் ஆபிரகாம் ஒரு வேளை தேவனுடைய பார்வையில ஒரு வாலிபனா கூட இருந்திருக்கலாம். மெச்சூரிட்டிக்காக ஆண்டவர் தேடிட்டு இருக்கலாம். ஏன்னா 75 years, இன்னைக்கு 75 years வேற மாதிரி இருப்பாங்க. அன்னைக்கு இருந்த 75 years எப்படி இருந்தாங்க, வேற மாதிரி இருந்தாங்க. சோ அவருடைய ஆயுசு நாட்கள் என்னதுங்க? கர்த்தர் மோசையை சந்திக்கும் போது 80 வயசு, இன்னொரு 5 வயசு தள்ளியே சந்திக்கிறார். யாருங்க? மோசையை 80 வயசுல சந்திக்கிறார். பட் அவருடைய ஊழியம் எல்லாம் பாத்தீங்கன்னா 40 ஆண்டோடைய ஊழியம் தான், 40 years மினிஸ்ட்ரி தான். அதுக்கு மேல அவருக்கு செய்ய முடியல. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் அந்த மெசேஜுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வந்தார். சோ நீ செலவு பண்ண நேரங்கள் அப்படின்னா we are only seeing used time. நீங்க செலவழிக்கப்பட்ட நேரம் மட்டும்தான் பாத்தீங்க. ஆனா மீதியா தேசத்துக்குள்ள மோசே இன்னொரு 40 ஆண்டு என்ன பண்ணாருங்க, தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர் அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணாருங்க, அழிஞ்சு திரிகிறவராக இருந்தார். சோ ஃபர்ஸ்ட் 40 years எகிப்திலையும், ரெண்டாவது 40 years மீதான தேசம் அப்படின்னா பாலைவனத்துல வனாந்தரத்துல செலவு பண்ணாரு. அடுத்த 3வது வருஷம் தான் வந்துட்டு 40வது வருஷம் வந்துட்டு எங்கங்க கர்த்தருடைய சமூகத்துல செலவு பண்றார். சோ ஏறத்தாழ கணக்கு நீங்க பார்த்தீங்கன்னா God was watching Moses எங்கத்துல இருந்துங்க, பிறந்த நாள்ல இருந்து அவர் பார்த்துட்டே வர்றாரு. He was just waiting for a right time. மோசே கிட்ட பேசணும்னு ரைட் டைம். ஒருவேளை அரண்மனையில பேசியிருந்தா மோசே எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாருன்னு தெரியாது. சோ ஆண்டவர் மோசையே அரண்மனையில பேசல. பார்வோனுக்கு அவர் என்னவா இருந்தாங்க, ஒரு குமாரனாக, ஒரு தளபதியாக, அவருக்கு ஒரு பெரிய பணிவிடம் வேலை இருந்தது. ஆகிலும் ஆண்டவர் அவரை அங்க சந்திக்கல. அவன் ஒரு எப்ரேயனை கொலை செய்கிற காட்சியை பார்த்த உடனே எகிப்தன் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, அவரும் கையை வீசி ஓங்கி அவரை கொலை செய்தார். அதனால என்ன பண்ணுகிறாருன்னா, எகிப்தியருடைய கலாச்சாரத்துல ஒருத்தன் கொலை செய்யப்பட்டனா அந்த க்ஷணமே அவர்களும் என்னங்க, யாரா இருந்தாலும் சரி அவர்களை கொலை செய்வாங்க. ஸோ அதனால பயந்து, உயிருக்கு பயந்து தப்பிச்சுட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனாய் மலை பகுதியில் இருக்கிற மீதியனர்கள் மத்தியில அவர்கள் போயிட்டு குடியிருக்கும்படியாக பாலைவனத்தில் அவர் தங்கிறார். அங்கதான் அவருடைய குடியிருப்பு. ஸோ காட் வாஸ் வாட்சிங். மறுபடியாக அவர் ஆடுகளை மேய்த்து நாங்கள் ஒரு நீண்ட ஒரு நாட்களுக்கு பிறகு அடுத்ததாக பார்க்கிறோம் the rest 40 years அப்படின்னா 80 ஆண்டுக்கு பிறகு செலவு பண்ண நேரம் கர்த்தர் இடத்துல 40 ஆண்டு. ஸோ டோட்டலா மோசையுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவுங்க, 120 வயதுன்னு சொல்லி உபாக புஸ்தகத்துல நீங்க வாசிக்க கேட்குறீங்க. ஸோ ஒரு காலகட்ட தோராயத்துல ஸோ சின்ன வயசுல இருந்து கர்த்தர் என்ன பண்ணமா
தேடணும். அந்த பிரைஸ் தொகை கொடுக்கணும்ன்றமே அதனோட வயசா கூட இருக்கலாம். நான் நேத்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு அபிஷேகத்துல வேலை செய்யறேன்னு சொன்னா கர்த்தர் ஏத்துக்க மாட்டார். that cannot work. சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணுங்க, கர்த்தருக்காக ஊறணும். ஆண்டவருடைய வசனத்துல, வார்த்தையில நீங்க வளரணும். அதுக்கு உதாரணம் யாராயிலும் பைபிள் இருக்கிறாங்களா? எஸ், சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க, தன்னுடைய தாயார் அவனை எந்த வயசுல கொண்டு வந்து தேவாலயத்தில் விடுறாங்க? பால் மறந்த உடனே, தன் தாய் பால் மறந்த உடனே என்ன பண்றாங்க, சாமுவேல எடுத்துட்டு வந்து ஏலி கிட்ட அர்ப்பணமாக ஒப்பு கொடுத்துறார். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை பொருத்தனை செய்த தேவ மனுஷனே, இந்த பிள்ளையை நான் உங்க ஒப்பு கொடுக்குறேன்ற. இப்ப பால் மறக்கிறதுன்றது யாருமே 3 மாசத்துல மறந்துட மாட்டாங்க, 6 மாசமும் கிடையாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகல என்ன பண்றாங்க. சிலர் வேலைக்கு போகிறதுனால அது எப்படி இருக்குது எனக்கு தெரியாது. எங்க ஜோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4.5 years வரைக்கும் குடிச்சிருக்கிறான். 6.5 வயசு வரைக்கும். வேற பசங்க இல்லை, இருக்குது அவன் ஒண்டிதான். பிரியாதான வருது குடிச்சிட்டு போட்டோன்னு விட்டுட்டோம் நாங்களும். என்னங்க, ஸோ ஒருத்தருடைய ஸ்டோரி லைன் என்னவா இருக்குங்க, வித்தியாசமா இருக்கலாம். இப்போ நானும் சிறு வயதுல இருக்கும்போது பாஸ்டர் வந்துட்டு பால் குடிக்க விட மாட்டேன், எனக்கு தான் வேணும்னு ஜித்து அடம் பிடிப்பேன் நான். ஸோ ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டில் என்ன இருக்குங்க, ஸ்டோரி லைன் இஸ் டிஃப்ரெண்ட். ஆகிலும் இந்த சின்ன வயதுள்ள சாமுவேல ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வரும்படியாக தன் தாயார் செய்த மகா பெரிய கிரயம், பிரைஸ் பே பண்ணான். பிரைஸ் பே பண்ணாத ஞானமும் வளராது, அறிவும் வளராது, அபிஷேகமும் வளராது. இதுக்கு இன்னொரு சக மனிதனாக நான் சொல்ல முடியும் பாத்தீங்கன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர். அவர் சிறு வயதிலிருந்து தேவாலயத்திலேயே இருந்திருக்கிறார். 12 வயசு வரைக்கும் பைபிள் ரெக்கார்டே பண்ணு. 12 வயசு வரைக்கும் பைபிள் என்ன பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணு. ஒரு காலகட்டத்தின் தோராயில தன்னுடைய பெற்றோருங்க ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு வீட்டுக்கு வரைக்கும் போயிடுறாங்க. பையன் கூட வந்தது கூட தெரியாது என்ன பண்றாங்க. அப்ப என்ன விஷயம் பேசியிருப்பாங்க, எவ்வளவு விஷயம் பேசியிருப்பாங்க. போயிட்டு இருக்கிறாங்க, 3 நாள் பயணம், போனதுதான். ஏன்னா கூட வந்த பையன் இல்லையே அப்படின்னு எதிர்பார்க்கும் போது, ஒருவேளை நம்ம தேவாலயத்துல விட்டுட்டு வந்திருக்கோமான்னு சொல்லி திருப்பி வாபஸ் வராங்க. அங்க பார்த்தா நாங்க வேத பார்க்கிறவர்களுக்கும் ஞானவான்களுக்கும் அத்தி புத்திசாலிகளுக்கும் ஒரு சிறு வயது உள்ள ஒரு பிள்ளையானவன் அநேக திஷ்டாங்கத்தின் காரியத்தை பத்தி பேசுறேன். என் பிதாவின் வேலையை செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன், சிறு வயதுடைய காரியத்தை. என்னங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுப்பேன். பிரைஸ் கொடுத்தாதான் அபிஷேகம். என்னங்க, பிரைஸ் என்ன இருக்குது, ஒரு கிரைய. யூ டோன்ட் கிவ், யூ டோன்ட் ரிசீவ். நீங்க பெறாத என்ன பண்ண முடியாதுங்க. அதான் பைபிள் சொல்கிறது, வாலிப நாட்களை சிருஷ்டிக்கிற நினைவு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாலிப நாட்களை சிருஷ்டிய ஆராதின்னு இருக்கு. என்ன இருக்குதுங்க, இது நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிருஷ்டிகரை நினைப்போன்ற வசனம் சொல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ரட்சிக்கலைன்னா கூட நாங்க பிடிவாதம் என்ன பண்ணுவோம், நாங்க நின்றுடுவோம். ஆராதிப்பதுன்றது ஒரு வாலிபனுடைய அடையாளமா மாறி, a true worshipper for God. என்னங்க, சின்ன வயசுல இருந்து கடவுள் என்ன பண்ணங்க, ஆராதிக்கிறோம். இட்ஸ் இஸ் a price to pay. நாம இருக்கிற இடம் கூட பாத்தீங்கன்னா சிறு பிள்ளையுடைய ஊழியம், ரொம்ப பிரம்மாண்டமான ஊழியம். ஐ பர்சனலி லவ் இட். அதுக்குதான் லாக்ஸ் டுகெதர் சில்ட்ரன்ஸ் பாருங்க, எவ்வளவு சின்ன ஊழியம் பாருங்க. லாக்ஸ் டுகெதர் எங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, இந்த மினிஸ்ட்ரியில செய்யறோம். பெரிய ஆடிட்டோரியம் எடுக்கிறோம், பணம் செலவு பண்றோம், யாரையும் நாடுறதில்ல, யாரையும் தேடுறதில்ல, யார்கிட்ட போய் சாப்பாடுக்கு வந்துட்டு கொடுங்கன்னு கேட்கறதில்ல. என்னதுங்க, ஜெனரல் அனௌன்ஸ்மெண்ட் சர்ச்ல போகும். ஆகிலும் என்னதுங்க, ஒரு நிமிஷத்துக்கு 200 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு சர்ச் வாழ்ந்துருக்குது. எங்கங்க, ஒரு ஆடிட்டோரியம்ல உட்கார்ந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இப்படி ஒரு நிமிஷம் போச்சுன்னா 200 rupees கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு. இந்த பிள்ளைகளுக்காக செய்கிறோம். ஐ பிலீவ் ஒரு நாளைக்கு இந்த பிள்ளைங்க கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, ஊழியக்கார பிள்ளைகளாக, ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக, அந்த தலைமுறையை ஏற்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுவாங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்களும் இந்த இடத்துல இருந்து தான் வந்தோம். எந்த இடத்துல இருந்துங்க, இந்த சண்டேஸ் கிளாஸ் உடைய
ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த உடனே பிரசங்கியார் அல்ல. நாமளும் என்ன பண்ணிருக்கிறேங்க, இங்கதான் உழுந்து ஏஞ்சி கற்றுட்டு அதுக்கு பிறகுதான் என்னதுங்க வாலிபருடைய லீடர் ஆகி யூத் லீடர் ஆகி யூத்ஸுங்களை நடத்தவும், அதுக்கு பிறகு யூத் பாஸ்டர் ஆகவும், ஒரு படிப்படியா போயிட்டு ஒரு சர்ச்சுக்கு என்னதுங்க ஏதோ ஒரு போதகராக ஆண்டவர் கொண்டு வந்து நிக்க வச்சுக்கிறாய். அந்த ஜர்னி நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a long journey, not one day 2 day journey கிடையாது. என்னதுங்க இட்ஸ் a long journey. அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்ன அந்த உடன்படிக்கை இந்த நாள் வரைக்கும் பிடிச்சிருக்கிறோம். அந்த மேன்மையான அபிஷேகம் தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க சொல்லணும். பட் சுவிசேஷம் மாத்திரம் அநேக அற்புத அடையாளத்தின் காரியம் செய்யணும் அல்ல. அதுக்கு சில ரகங்களை தேடுகிறார். சில ரகத்துவாரம் உள்ளவர்களாக நீங்க மாறணும். You have to change your personality. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீங்க வளரணும். ஆண்டவர் உங்களை ட்விஸ்ட் அண்ட் டர்னுக்குள்ள கொண்டு வருவார். ஒரே மாதிரி போவார், உங்களை உடைப்பார், உருவாக்குவார், கிரஷ் பண்ணுவார், மெல்ட் பண்ணுவார், மோல்டு பண்ணுவார். ஒவ்வொரு சீசன்லயும் ஒன்னு ஆயினே இருக்கும். நாங்க அபிஷேகம். இந்த தேங்காய் கதை தெரியலீங்களா? தேங்காய் எண்ணவானா தேங்காய் உடைச்ச உடனே அப்படியே கையில என்ன வராங்க? என்னங்க தேங்காய் வானணும் அப்படியே தேங்காய் எண்ணெய் வந்து கையில வந்து விழுந்துரும், நம்ம தலையில எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதானங்க. தேங்காய் வளர்கிற இடம் ரொம்ப உயர்மான இடம். அது பதிச்சு அதை காய வைத்து அதை ரகப்படுத்தி என்னங்க எண்ணெய்க்காகவே அதை என்ன பண்றாங்க, சாப்பிடுகிறதுக்காக சிலது இருக்கும், எண்ணீர் தண்ணீர் குடிக்கிறதுக்காக சிலது இருக்கும். ஆனா எண்ணெய் எடுக்கிறதுக்காகவே அதை காய வைப்பாங்க. காய வைக்கதான் என்ன வராங்க, எண்ணெய் பதார்த்தத்துக்குள்ள வரும். கொப்பரோ அப்படின்ற வார்த்தை கூட வருகிற பாருங்க, எண்ணெய் பதார்த்தத்துக்குள்ள வரும். அதுக்கு பிறகு கிரைண்டருக்குள்ள போகணும். என்னங்க அதுலயும் ஃபர்ஸ்ட் டைம்ல வர்ற எண்ணெய் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டி எண்ணெய்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மூணாவதெல்லாம் பாத்தீங்கன்னா அது என்ன இடங்க, அந்த எண்ணெயோடைய குவாலிட்டி அந்த அந்த என்ன சொல்லுவீங்க, அந்த பதமானது மாறிடும். அந்த ஃபர்ஸ்ட் வரும்போது அதோடைய எண்ணெய் குவாலிட்டி என்னவா இருக்குங்க. ஒலிவ எண்ணெயில கூட அப்படிதாங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் வந்துட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு 7 குத்து விளக்கை ஏற்றும்படியாக, தீபத்தை ஏற்றும்படியாக அது கொண்டு வருவாங்க. கிரஷிங் டைம்ல போகும். எவ்ரிதிங் இஸ் நாட் சேம். ஸ்பிரிச்சுவல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களும் பைபிள் தூக்குறாங்க, நாங்களும் பைபிள் தூக்குறோம். அவங்களும் பாடுறாங்க, நாங்களும் பாடுறோம். அவங்களும் ஜபிக்கிறாங்க, நாங்களும் ஜபிக்கிறோம். அவங்களும் மைக்க தூக்குறாங்க, நாங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ரேங்க் வேற மாதிரி போகும். ரேங்க் இஸ் நாட் தி சேம். அவங்க சும்மா சின்ன விஷயம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வாங்க. சின்ன விஷயத்துக்காக தேவனிடத்துல மன்றாடுவாங்க, அற்புதமான காரியங்களை செய்வார். மனுஷன் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆச்சரியமான செய்வார். உதாரணத்துக்கு கேன்சர் வியாதியை சுகமாக்குவார். உதாரணத்துக்கு சர்ச்ல இருக்கிற HIV AIDS பேஷண்ட்களை சுகமாக்குவார். உதாரணத்துக்கு டியூபர்குலோசிஸ் இல்லங்க டிபி வியாதி உள்ளவர்களை சுகமாக்குவார். உதாரணத்துக்கு ஹார்ட் டிசீஸ் உள்ள ஜனங்களை சுகமாக்குவார். உதாரணத்துக்கு என்னங்க நரம்பு தளர்ச்சி உள்ள பிரச்சனையை சுகமாக்குவார். உதாரணத்துக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுகமாக்குவார். உதாரணத்துக்கு சூசைடல் ஸ்பிரிட் அந்த மாதிரி சுகமாக்குவார். சோ ரகம் எல்லாமே ஒண்ணு கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப வல்லமையா இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் உங்களை வரணும்னு சொல்றேன். We might all wear common dress. We might eat all common food. நம்ம எல்லாருமே ஒரே போல துணியை போட்டுக்கலாம், ஒரே போல நாம சாப்பிடலாம். ஆனா ஒரே போல வாழ முடியாது. ரகங்க வேற. அந்த ரகதுவாறு உள்ளவர்களாக மாறும். அது சின்ன வயசுல இருந்து வரணும். அந்த பட்டுதல் வரும். பாதியில வந்து ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரா, அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அதுக்காக வேர்பிரிக்கப்பட்டீங்கன்னா உங்களை வேற மாதிரி எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். அதுக்கு உதாரணம் யோசேப்பு, சிறு வயதிலிருந்து. தாவீது சிறு வயதிலிருந்து. தானியல் சிறு வயதிலிருந்து, சின்ன யங் ஏஜ்ல இருந்து வராங்க. என்னங்க இவங்க மட்டும்தான் என்னதுங்க. தேவாலயத்துல ஒரு விஷயம் இருக்குது. 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க டாக்ஸ் கட்டணும் தேவாலயத்துக்குள்ள போனா. அந்த நாட்களில் என்னங்க தேவாலயத்துக்குள்ள போனா என்ன பண்ணுங்க, 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க
வரி பணம் கட்டணும், டாக்ஸ் கட்டணும். 20 வயசு கீழே இருக்கிறவங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட உட்கார்ந்து பேசுறாரு, இல்ல பேதுரு இயேசு கிறிஸ்து கிட்ட உட்கார்ந்து பேசுறாங்க. அப்பொழுது இயேசுவானவர் சொல்கிறாரு, மீனை வாயை தர, அப்போ உனக்கு ஒரு நாணயம் கிடைக்கும், அது கொண்டு போய் என்ன பண்ணு, உன்னுடைய வரி பணத்தை செலுத்துன்ற. அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பேதுரு தான் அந்த குரூப்லயே யாரா இருந்திருக்கிறாங்க, வயது உள்ளவராக இருந்திருக்கிறாங்க. மற்ற 12 பேரும் யாரா இருந்தாங்க தெரியுங்களா? ரொம்ப சின்னவங்க. இது நான் வாசிக்கும் போது என் தலை ஓப்பன் ஆயிடுச்சு. ஓ, இந்த மாதிரி கூட ஒரு ரகசியம் இருக்குதா? ஏன் மீன் வாயை திறக்க வச்சாரு? ஏன் போய் வரி பணம் கட்டு சொன்னாரு? இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஃப்ரீ ஆக்சஸ் இருக்குது ஆண்டவர் தேடுகிறதுக்கு. அன்னைக்கெல்லாம் தேவாலயத்துக்கு போனா காசு கொடுக்கணும். இன்னைக்கு கடவுள்கிட்ட வரணும்னா என்ன இல்லைங்க, காசு தேவையில்ல, ஆனா உன்னோட விசுவாசம் தேவை, பக்தி தேவை. நான் பர்சனலா நம்புகிற ஒரு விஷயம், முந்தினவர்கள் பிந்தினவர்களாகியும் பிந்தினவர்கள் முந்தினவர்களாகியும் மாறிடுவாங்க. முன்னால இன்னைக்கு வேலை செய்யறவங்க பின்னால போயிட்டு இருப்பாங்க. பின்னால எதுக்குமே உதவாக்காரவங்க இருக்கிறவங்க என்ன வந்துடுவாங்க, முன்னால வந்துடுவாங்க. இது ஆயிருக்குதா? எஸ். தேவையே இல்லாதுங்க பின்னால ஏன் நாங்க எங்கேயோ இருக்கிற விட்டுருங்கன்னு. ஆனா கடவுள் ஒரு நாளைக்கு அவர்கள் எடுத்து என்ன பண்ணுவாரு, பிரைஸ், ஒரு தொகை, ரொம்ப விலையேறப்பட்ட தொகையை நீங்க என்ன பண்ணுவீங்க, கட்டும் போது அந்த விலையேறப்பட்ட தொகையுடைய அபிஷேகத்தை நீங்க பெறுவீங்க. இட்ஸ் நாட் ஈஸி. அதுதான் இப்பொழுது ஏசியா 61 வாசிக்க கேட்கிறோம். என்ன கேக்குறீங்க? தேவனுடைய ஆவியானவர் ஆஹா என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோம். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரகத்தின் வருஷத்தையும் என்னுடைய தேவன் நீதியை சரிக்கட்டும், நாளையை குறிக்கவும், துயரப்பட்ட அநேகருக்கு ஆறுதல் செய்வாருங்க. So your prayer is a price. உங்களுடைய ஜெபமும் ஒரு பிரைஸ், உடைய உபவாசமும் ஒரு பிரைஸ், என்னங்க உடைய நேரமும் ஒரு பிரைஸ், ஒரு தொகை நீங்க செய்தே ஆகணுமா? எஸ். செய்தாதான் திறக்காத வாசல்கள் திறக்க வைப்பார். God likes honest. உண்மையா இருக்கிறவங்க ஆண்டவர் இன்னும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நீ போய் பித்தலாட்ட செய்தனால இந்த ஊழியத்துல ரொம்ப நாள் நிக்க முடியாது. என்னோட 25 years ஜர்னில உங்களுக்கு சொல்றேன், 25 வருஷமா ஊழியக்காரனா இருக்கிறேன். என்னோட ஜர்னில போய் சொன்னீங்கன்னா ரொம்ப நாள் இந்த ஊழியத்துல நிக்க முடியாது, பிச்சுன்னு போயிடுவீங்க, ஓப்பன் ஆயிடும், நிறைய விஷயம் உள்ள வந்துடும், மைண்ட் வேற வேற பக்கம் போயிடும், பணம் மேல திக்காயிடும், வாழ்க்கை வேற மாதிரி சிதறடிக்கப்படுதாக மாறும். Honesty is very very important. எதனா தேவைப்பட்டா போய் சொல்லணுமா? என்ன கேட்டீங்கன்னா, தேவைப்பட்டால் ஏன் போய் சொல்கிறீங்க? போய் சொல்லாத இருந்தா நல்லா இருக்குமே. என்னங்க, அபிஷேகத்துக்கு சீட்டிங் பிடிக்காது. ஏன்னா God சீட்டிங் God அல்ல. ஆண்டவர் சொல்கிற, நான் போய் சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் அல்ல. I am not a person to, நான் ஒரு மனுஷன் அல்ல போய் சொல்றதுக்குன்ற. அப்படின்னா மனுஷன் பத்தி ஆண்டவர் என்ன நினைச்சுக்கிறார் தெரியுங்களா? என் வாங்கி தரத என்ன சொல்றா? அதுதான் நிறைய பேர் அந்த கிஃப்ட் வாங்குறதுல, அந்த அனாயிண்டிங் வாங்குறதுல, எத்தனோ ஆண்டா ஜெபிக்கிறவங்க எனக்கு தெரியும், எத்தனோ ஆண்டாங்க மன்றாடுகிறவங்க தெரியும். அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது. இட் இஸ் என்னங்க, உடைக்கப்படும். யூ ஹேவ் டு கிரஷ் டவுன். ஒரு இடத்துல உடைப்பாரு, உன்னை உருவாக்கும்படியாக டிவோஷனலா உடைப்பார் இயேசுவின் நாமத்தினால். இட்ஸ் வெரி ஹார்ட், வெரி ஹார்ட். ஹானஸ்டி, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 சொல்கிறார், நானே வழியும் நானே சத்தியம்ன்றார். சத்தியன்ற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை மெய்யாகவே விடுதலாக்கும். உண்மையா இந்த காடு ஆண்டருக்கு பிடிக்கும். போய் பித்தலாட்டெல்லாம் செய்தா இந்த தேவனுக்கிட்ட ரொம்ப நாள் நீங்க நிக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகள் நம்மை பலவீனமாக மாத்திடும், வீக் பர்சனாலிட்டியா மாத்தும். ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா மாத்தாத என்ன மாத்திடுங்க, நம்ம வீக்கா மாத்திடும். அனாயிண்டிங் ரொம்ப வாங்குறது ஈஸிங்க, ஆனா காத்துக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அனாயிண்டிங் என்னதுங்க, வாங்குறது ரொம்ப
ரொம்ப ஈஸி. ஆனா அது காத்துக்கிறதுக்கு, பதப்படுத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் அனாயிண்டட், ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இழந்துட்டு இருக்கிறாங்க. ஷோ ஓடிட்டு இருக்குது, அபிஷேகம் இல்லை. அனாயிண்டிங் என்னதுங்க? அபிஷேகம். சிம்சோனை போல நான் இன்னும் பலசாலியா இருக்கிறேன், நான் நல்லா தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவுட் சைட்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு பாடிமா. அனாயிண்டிங் இஸ் சச் காஸ்ட்லி. கண்ணை நோண்டிடுவாங்க, ஆவிக்குரிய கண்ணு தெரியாது, பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு ஒரே மாதிரி தோணும். அவங்க சொல்றது நல்லா இருக்கும், இவங்க சொல்றது நல்லா இருக்கும், பக்கத்து வீட்டுல சொல்றது நல்லா இருக்கும், முன்னாள் வீட்டுல சொல்றது நல்லா இருக்கும். என்னங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லைங்களா? மேல வீட்டு வாங்கிட்டாங்க, கீழே வீட்டு வாங்கிட்டாங்க, பக்கத்து வீட்டு வாங்கிட்டாங்க, எதிர் வீடு வாங்கிட்டாங்க, இவங்க வாங்கிட்டாங்க, அவங்க வாங்கிட்டாங்க, நீங்க வாங்கிட்டீங்களா? அந்த மாதிரி இருக்காதுங்க அபிஷேகம். அபிஷேகம் இஸ் டிஃபரண்ட், இஸ் காஸ்ட்லி. கேத்ரின் குல்மன் என்ற ஒரு அருமையான தாயா, என்ன பிரேயர் லைஃப், என்ன ஜீவியம். Prayer attracts God's presence. ஜெபம் தேவனுடைய சமூகத்தை இழுக்கிற அந்த தன்மை இருக்கு. That's called God's power, anointing, அபிஷேகம். நீங்க சிலரை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க மேல அபிஷேகம் இருக்குதுங்க. எங்களை ஒரு சில நேரத்தில் கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? எனக்கு சர்ச் பாஸ்டர்ன்டா. எத்தனோ சர்ச் பாஸ்டர் பெங்களூர்ல இருக்கிறாங்களே. நீங்க லிங்கராஜ்புரம் பக்கம் போனீங்கன்னா நிறைய பாஸ்டர்ங்க இருக்கிறாங்க. ஏன் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு அவங்க மேடம் மீட்டிங்ல கூப்பிடுறதுல என்ன காரணம்? என்னங்க, பாஸ்டர் தேடலாம், பாஸ்டருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை தேடுறாங்க. அந்த anointing is what makes you difference. உங்களுடைய பர்சனாலிட்டி டிஃபரன்ஸ் பண்றதே anointing. அதுக்கு நிறைய என்ன வேணுங்க? அர்ப்பணிப்பு. ஆபக்குக் என்ற புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்வாங்க. ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். The book of Habakkuk chapter 3 verses 2 எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாங்க. கர்த்தாவே, நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். பாருங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா? அதை நாம கேட்கணுமா? வெளிப்பாடுன்றது பார்வையா? வெளிப்பாடுன்றது கேட்கிறதா? வெளிப்பாடுன்றது பார்வையா? வெளிப்பாடுன்றது கேட்கிறதா? என்னங்க, வெளிப்பாடுன்றது பார்க்கிறதா இல்ல கேட்கிறதா? பார்வையா கேட்கிறதா? வெளிப்பாடு என்ன? ஒரு வெளிப்பாடு அப்படின்றாங்களே, பார்க்கிறது. இப்போ அந்த இடத்துல இருந்து ஏல இருந்து பி வந்துட்டீங்க. இப்போ வெளிப்பாடுன்றது பார்க்கிறது. ஆனா பைபிள் சொல்லுது நீ கேட்கிறன்ற. எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆசை கர்த்தரை பார்க்கணும். ஆனா இந்த வேலையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். என்னங்க, எல்லாருடைய ஆசை என்ன தெரியுங்களா? இங்க இருக்கிற எல்லாருடைய அறைக்குள்ள இருக்கிற எல்லாருடைய ஆசை கர்த்தரே, அதான் மேலான வெளிப்பாடு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற சொல்லுங்க? காதுள்ளவன் இந்த வார்த்தைகளை கேட்க இந்த காது ஆயத்தம் இல்லைன்னு சொல்லும் போது, நீ இந்த கண்கள் தேவனை பார்க்க ஆயத்தம் எப்படி இருக்கும்? இந்த காதுகள் தேவனுடைய வார்த்தை, ஊழியக்காரருடைய வார்த்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு அந்த டான்ஜிபிள் என்னங்க, டான்ஜிபிள் கேட்கறதுக்கு மனம் இல்லாதவர்கள் எப்படி ஆண்டவரை பார்ப்பீங்க? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனே தரிசிப்பார்கள். மத்திய 5 வாசிக்கிறோம். பட் ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறார் பாத்தீங்கன்னா, கேட்க வைப்பார். யூ ஹேவ் டு ஹியர் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. இப்ப எப்படி கேட்குது சொல்றார் பாருங்க. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். என்ன ஒரு அற்புதமான வாக்கியம் பாத்தீங்களா? நீங்க வெளிப்படுத்தினதை நானு கேட்டேன், எனக்கு என்ன ஆயிடுங்களா? ஆண்டுடைய வார்த்தை வந்து என்ன இருக்குனுங்க? நிறைய பேருக்கு அந்த பயம் இல்லை. அபிஷேகன்றது தான் தெரியுங்களா? பயங்க. அனாயிண்டிங் இன்னொரு வேர்டு என்ன பாத்தீங்கன்னா பயம், ஃபியர், ஃபியர் ஆஃப் காட். கர்த்தருக்கு பயப்படுகிறதா ஞானத்துக்கு ஆரம்பம். என்னங்க, அவ்வளவுதான். மூடன் ஞானத்தையும் அவருடைய போதகத்தையும் அசட்டப்படுத்துகிறான், புஷ் பண்ணிடுறான். எப்படிங்க? அனாயிண்டிங் என்ன தெரியுங்களா?
என்னங்க அனாயிண்டிங்னா? ஃபியரிங் காட், கர்த்தருக்கு பயப்படுகிறது. தாவீது பயந்தார். அபிஷேகமானவர் மேல் நான் எப்படி என் பட்டயத்தை நீட்டுவேன்? பயந்தாரா? அபிஷேகமானவர் மேல் நான் செய்ய மாட்டேன். ஆகிலும் இந்த மனுஷனை தேவன் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அவருடைய துணியுடைய நுணுத்தை நான் வெட்டி எடுத்துட்டு போறேன் என்று எடுத்துட்டு போயிடுறான். ஆனா ஆண்டவர் அவர் கையில கொடுத்தா அன்னைக்கு நினைச்சுன்னா இறக்கிட்டு வரோம். அபிஷேகமானவர் மேல என்ன இருக்கணுங்க? புதிய ஏற்பாட்டுல யாருங்க அந்த மாதிரி பயந்தவர்கள்? அனானியா, சஃபாரியா பயந்தார்களா? புருஷனும் பொஞ்சாதியும் எல்லா அளவுக்கு பயப்படல. ஆவியானவர்கிட்டயே போய் சொல்றாங்க. உன்னுடைய தந்திரங்க மனுஷங்கிட்ட வேலை செய்யும், இறைவன் கிட்ட வேலை செய்ய. காலையில புருஷன் வந்து தூக்கின் போது சாயங்காலம் பொஞ்சாதி வந்து, ஐயா என் புருஷனை பாத்தீங்களா? அப்படியா, என்ன ஆச்சு? நான் பாக்கலையே. அப்படி இப்படின்றதுக்குள்ளே விசாரணை பண்றதுக்குள்ளே இவ்வளவுக்கு தான் நீங்க செய்தீங்களா? அவ்வளவுதான் செய்த. அப்படியா? காலம் புருஷனை வாரின்னு போனா அதே மரணம். உன்னை என்ன பண்ணிட்டோம்? அதான் பயம். கர்த்தருடைய பயம் இருந்துச்சு. நாளுக்கு நாள் சபைக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? ஆமா, இன்னைக்கு பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்கன்னா, பாஸ்டர் எப்படி எல்லாம் ஜெபிக்கிறாங்கன்னு பயப்படுறாங்க. வேற எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும் எதிர்பார்க்கிறீங்க? சொல்லுங்க. Fasting is nothing but striking heaven. பரலோகத்துக்கு நேராக நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற வரைக்கும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம் ஆண்டவரே. யாருக்குப்பா நஷ்டம்? எனக்கா அவருக்கா? யாருக்கு நஷ்டம்? சொல்லுங்க. நீங்களே ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, உங்களுக்கு பேமெண்ட் சரியா வரல, வெளியே ஸ்ட்ரைக் பண்றீங்க, யாருக்குப்பா நஷ்டம்? கிடைக்கிற பேமெண்ட் கூட என்ன கிடைக்காது. பட் இன்னொரு விதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரைக் நியாயமான ஸ்ட்ரைக்கா இருந்தா உன்னுடைய ஊழியத்தை அவர்கள் இன்னும் அதிகப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஃபாஸ்டிங் இஸ் ஆல்சோ சேம் வே. ஆண்டவர்கிட்ட மன்றாடும் போது, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவர்கிட்ட நீங்க கதறும் போது, God expects same thing from you. உங்ககிட்ட ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்போதுமே என்ன இருக்குன்னு தெரியுங்களா? பயமோ பக்தியா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லி சங்கீதம் 128 வாசிக்க கேட்கிறோம். 128 4 சொல்கிறது, இவ்விதமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த விதமானங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு இவ்விதமாக என்ன செய்வானுங்களா? ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். சோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படணுமா? எஸ். அபிஷேகன்றது என்ன தெரியுங்களா? எப்படி வேணாலும் வாழலாம், எனக்கு எல்லா பவர்ஸ் வந்துருச்சு, நான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவேன், அந்த விஷயத்துக்காக ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் வல்லமை எதுக்கு கொடுக்கிறார் தெரியுங்களா? அவருக்கு பயந்து நடக்க, அவருக்கு என்ன பண்ணாங்க, தாழ்ந்து நடக்க, கிருபையா நடக்க, இரக்கமா நடக்க. இது நீங்க தந்தது ஆண்டவரே, இது எப்ப வேணாலும் நீங்க பறிக்கலாம் ஆண்டவரே, இது நீங்க தந்தது ஆண்டவரே, இதுக்கு முழுமையான ஓனர் நீங்க தான் ஆண்டவரே, இது நீங்க தந்தது ஆண்டவரே. நீங்க நினைச்சா பேய் ஓட்டுவீங்க ஆண்டவரே, இது நீங்க தந்தது ஆண்டவரே. நீங்க நினைச்சா அற்புதம் செய்வீங்க ஆண்டவரே. உமால கூடாத காரியம். நான் யாரு தெரியுமான்றதுக்கு இல்ல அபிஷேகம், நீங்க யாருன்றதுக்கு தான் அபிஷேகம். இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் அபவுட் காட். காட் எடுத்த உடனே லீட்டரா ஊத்த மாட்டாருங்க. காட் எடுத்த உடனே நீர் துளி மரத்தை கொடுப்பார். நாம என்ன நினைச்சுக்கிறேன்னா, எடுத்த உடனே ஆண்டவர் நமக்கு ஒரு 2 பக்கெட் ஊத்திடுவார் தலை மேல அபிஷேகத்தை நினைச்சுக்கணும். God never works that way. கர்த்தர் அடி செய்கிறாருங்க. எவ்வளவுங்க? நீர் துளி, ஜஸ்ட் ஒரு டிராப். எப்படி பாதாளத்துல தண்ணீருக்கு ஏங்குறாங்களோ அந்த மாதிரி பூலோகத்துல அபிஷேகத்துக்காக ஏங்குறவங்க இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். எப்படி பாதாளத்துல ஒரு சொட்டு தண்ணிக்காக மனிதர்கள் ஏங்குறாங்களோ அதே போல பூலோகத்திலையும் இந்த அபிஷேகத்துக்காக தான் எல்லாருமே ஏங்குறாங்க. எல்லாருக்குள்ள என்ன இருக்குதுங்க? ஆனா காட் ஏன் கொடுக்கலன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹார்ட் குட்டா இல்ல. உங்க இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆண்டவர் முகத்தை பார்க்கல, ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அதையும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். வெறும் இருதயத்தை பார்த்தாருன்னா அது ஏத்துக்க மாட்டேன். கர்த்தர் என்ன பண்றாருங்க? இருதயத்தை ஆராய்கிறபடினா நீ ஆராய்ந்த என்னை நீங்கள் அறிகிறீர்கள் சொல்லி பாடலையும் கேட்கிறோம். என்னை சுத்தி சுத்தி நீங்க வருகிறீங்க ஆண்டவரே. நான் எழுவதும் நான் விழுவதும் நீங்க நன்றாக என்னை
அறிந்திருக்கிறீங்க என்ற ஒரு பாடலே அருமையான தேவதாசனாகிய ஃபாதர் பிரெக்மன்ஸ் ஐயா அவர்கள் பாடியிருக்கிறார். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டு. காட் அப்படிதான் பார்க்கிறார். He checks your heart. So anointingக்கு என்ன வேணுங்க? Anointing don't fishy heart. சூழ்ச்சி இருக்கிற ஹார்ட் ஆண்டர் தேடுறதுல பியூர் ஹார்ட். அதுதான் சங்கீதக்காரன் 51 எனக்கு இந்த இருதயத்தை ரெடி பண்ணித்தாங்கன்னு கேட்கல, எனக்கு இந்த இருதயத்தை தூக்கி போட்டுட்டு எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாங்கன்றார். கிவ் மீ நியூ ஹார்ட்ன்றார். என்ன ஹார்ட் வேணுமா? சுத்த இருதயம், நிலைவரமான ஆவி, குட் ஹார்ட், நைஸ் ஹார்ட். ஹார்ட்டுக்கு எப்போதுமே என்ன தெரியுங்களா? என்ன தெரியுங்களா? பேட் இழுக்கிறதா ரொம்ப ஃபாஸ்ட் தன்மை. ஆனா இந்த ஹார்ட்டை நீங்க என்னவா மாத்திக்கணுங்க? குட்டாக மாத்தி. காட் இஸ் குட் என்ன அர்த்தங்க? ஆண்டவருடைய இருதயம் என்னவா இருக்குது? அதான் ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்துல விசுவாசமா இரு, என்னிடத்துல என்ன பண்ண, நீ விசுவாசமா இரு. என்ன ஒரு நல்ல வார்த்தை சொல்றார் பாரு. இங்கே அதுதான் கொண்டு போகிறார் இந்த வசனத்துடைய பகுதியை. கர்த்தாவே நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. சோ ஆண்டவர் பேசும்போது என்ன வரணுங்க? பூரிப்பு வரக்கூடாது. என்ன வரணுங்க? பயமும் அது கூட கொஞ்சம் என்ன வரட்டுங்க? பக்தியும் வரட்டும். பயமும் பக்தி. அபிஷேகத்துக்கு என்ன வேணும்? என்னங்க குவாலிட்டி? அபிஷேகத்துக்கு என்னங்க குவாலிட்டி? பயம். என்ன பயம்? தேவ பயம். தேவ பயம் தான் என்ன வேலைங்க? அபிஷேகம். பைபிளையே ஆண்டவர் மோசைய ரொம்ப பயங்கரமா எடுத்து யூஸ் பண்ண தெரியுங்களா? அந்த மனுஷன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவரா, மெல்லிய மனுஷனும் திக்கு வாயனும், என்னங்க பயந்த சுபாவம். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு பயப்படுகிற ஒரு மனுஷன் ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வந்துக்கிறாருன்னு ஆச்சரியம். என்னங்க பயந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்கலாங்க? அவரை போல ஒரு பொறுமை உள்ள ஒரு பூமியில யாரும் இல்லைன்னு பைபிள் சொல்லு. யாரை போலங்க? மோசே போல. அவ்வளவு பொறுமையா அவருக்கு. ஆகிலும் வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் மேல 72 பேர் சுமக்கிற அளவுக்கு ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. 72 people. அந்த மனுஷன் பேசும்போது 72 லீடருங்க எழுப்புனாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தரை எழுப்ப முடியல, நம்ம பேச்சு கேட்க முடியல. ஒருத்தன் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால முடியுதான் பார்க்கலாம். ஒருத்தர் உங்க பேச்சு கேட்டுட்டோம், உங்களுக்கு சலாம் அடிச்சிருந்தேன் ஆவாதுன்னு முடியாதுன்னு என்னங்க உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு டெல் யூ. கேட்க மாட்டேன். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க தான் பெத்து எடுத்திருப்பீங்க, நீங்க தான் உங்க கூட தான் இருப்பாங்க, நீங்க தான் ஊட்டி விடுவீங்க, நீங்க தான் கொஞ்சுவீங்க, நீங்க தான் எல்லாமே செய்றீங்க. உங்க பேச்சு கேட்கறாங்களான்னு பார்க்கலாம். It's very hard. Very hard. ஆண்டவர் எல்லாமே டெஸ்ட் தான் கொடுப்பார். என்னங்க நான் ஒரு வாட்டி அப்படிதான் என்னுடைய எங்க ஃபாதருக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்ணேன். நான் இந்த ஊருக்கு போவேன்ற, நீங்க யாருன்னா வச்சு ஊழியம் நடத்திக்கங்க, நான் எங்க இடத்துல இருக்கவே மாட்டேன், நான் போயிடுவேன்னு சொல்லி என் பாஸ்போர்ட், என் வீசா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு என்னதுங்க வீட்டில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கங்க நான் போறேன்னு. எங்க பாஸ்டர் நீ போக மாட்டே அப்படின்ட்டு. நான் மம்மி கிட்ட வந்து நான் கேட்டேன், என்ன இந்த மாதிரி இவங்க சொல்றாங்களே, எங்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, எங்கிட்ட பிளேன் டிக்கெட் இருக்குது, எங்கிட்ட வீசா இருக்குது, என்னங்க முடிஞ்சா எடுத்துன்னு விடுங்க, இல்லைன்னா நானே என்ன பண்றேன், இங்கிட்ட பஸ்ஸை பிடிச்சினேன் ஏர்போர்ட்டுக்கு நானே போய் சேர்றேன். ஆனா எங்க பாஸ்டர் சொன்னா நீ போக மாட்டேங்க, நீ வீட்டு வாசல் கூட தாண்டி போக மாட்டேன். அப்படியே நடந்துச்சா? நடந்துச்சு. போலீங்க. அதுக்கு பிறகு பெரிய மன்றாட்டம், அதுக்கு பிறகு எல்லாம் பட் போக முடியல. தட் வாஸ் என்னங்க என்னோட ஜர்னி. என்ன ஆயிடுச்சுங்க, தேவ மனுஷனுக்குள்ள வார்த்தை அவர் அவ்வளவு கான்பிடண்டா பேசுவார். அதான் எங்க பாஸ்டர் பேசும்போது என்ன இருக்குங்க, ஒரு பவர் இருக்கும். நான் ரொம்ப டிஸ்டர்ப்டான டைம்ஸ்ல அவர்கிட்ட தான் உட்காந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து பேசுவார். ஃப்ரெண்டு மாதிரி நிறைய பர்சனல் விஷயம்லாம் பேசுவேன். அதெல்லாம் அந்த ஏஜ் கோளாறுன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் அவர்கிட்ட தான் உட்காந்து பேசுவேன். எங்க மம்மி கிட்ட பேச மாட்டேன். நாட் கம்ஃபர்டபுள் வித் மம்மி. டாடி தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பேசுவோம். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்படின்னா என்ன, ஏன் அப்படி உனக்கு ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் அப்படி உனக்கு போகுது,
ஏன் அந்த மாதிரி நீ யோசிக்கிற? ஏன் அந்த மாதிரி எல்லாம் நீ செய்யற? நிறைய விஷயங்களை உட்காந்து என்ன பண்ணுவாங்க, மிஸ் பண்றோம். கோல்டன் டேஸ்ன்றாங்க பாருங்க. இப்போ கூட நாங்க வீட்டுல பேசிக்கும் போது சில டைம்ல அவரை பத்தி நம்ம பேசாத என்னவா இருக்காதுங்க. எவ்வளவு விஷயங்க கத்து கொடுத்துருப்பாரு, எவ்வளவு விஷயங்க. பட் ஏன் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே நம்ம பேச்சு கேட்கலன்னு போது நீங்க எப்படி ஆண்டவருடைய பேச்சு கேட்பீங்க? God is not like that. எவ்வளவு கஷ்டம். அவரும் உங்களை கிரஷ் பண்ணுவாரு, மோல்டு பண்ணுவாரு, உடைப்பாரு, மெல்ட் பண்ணுவாரு. செய்வாரா செய்ய முடியாதா? ஓ எஸ், ஓ எஸ். The hardest point லைஃப்ல எல்லாம் இருந்தும் யாருமே இல்லாத போல ஒரு நாள் வரும். எல்லாம் இருக்கும் ஆனா இல்லாத போல இருக்கும். அந்த மாதிரி பெரிய கோட்டீஸ்வரங்க வந்துக்குதான். எஸ். இப்போ ஒருத்தர் அருமையான ரியல் எஸ்டேட் செய்கிற ராய்ன்னு சொல்லுகிறவர் இறந்துட்டார். ஏன்னா காரணம் கூட தெரியும். 5 ரோல்ஸ் ராய் கார் வச்சுட்டு 12ங்களா 12 ரோல்ஸ் ராய்ங்க. ஒண்ணுக்கு இங்க முடியல. 12 ரோல்ஸ் ராய் காருங்க. இந்தியாவில அதிகமாக விலை மதிக்கத்தக்க காருங்களை. ஆனா செத்துட்டார். சித்தார்த்னு சொல்லுற காஃபி டே, கெஃபே காஃபி டே நடத்திட்டு இருந்த ஓனருங்க. இன்னைக்கு பாக்மணியுடைய அவர்தான் ஓனருங்க. இந்த பாக்மணி டெக் பார்க் வச்சு நடத்துறாங்க தெரியுங்களா? சித்தார்த்னு சொல்லிட்டு மருமகன் சிக்மங்களூர்ல இருக்கிறார். சூசைட் பண்ணிட்டார். தண்ணில போய் விழுந்துட்டார். The richest people. பணம் இருக்கிறதுனால எல்லாமே இருக்குதுன்னு இல்ல, குணம் இருக்கிறதுனால தான் எல்லாமே இருக்கு. மிஸ் பண்ண வேண்டியது பணம் இல்ல, மிஸ் பண்ண வேண்டியது என்னதுங்க? குணம் மிஸ் பண்ண கூடாது. குணம் ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குணத்துக்காக தான் ஜனங்க உன்னை லைக் பண்ணுவாங்க. குணம் போயிடுச்சுன்னா அவனை யாரும் மதிக்கவே மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. குணம் இருந்துச்சுன்னா உனக்கு 2 கை எடுத்துக்கிடுவான், ஸ்தோத்திரம். மதிக்காத இடத்துல நான் உன்னை தூக்கிட்டு வருவோம். அனாயிண்டிங் இஸ் லைக் தட். அபிஷேகத்துக்கு எப்போதுமே என்ன இருக்கு தெரியுங்களா? கிரேவிங் பவர்ஸ் இருக்கு. அபிஷேகம் ரொம்ப காஸ்ட்லிங்க. இட்ஸ் நாட் சீப், இட்ஸ் ரொம்ப வேல்யூ. ஒரு நாளைக்கு உங்களுக்கு புரியும். ஆபிரகாம் மேல இந்த அபிஷேகம் தன்னுடைய பிள்ளையாக ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்குக்கு இருந்த அபிஷேகம் என்ன வந்துச்சுங்க? யார் மேலங்க? யாக்கோப் மேல வந்துச்சு. யாக்கோப் மேல இருக்கிற அபிஷேகத்தை தன்னுடைய குமாரனாகிய யோசேப்புக்கு பல வண்ணமுள்ள ஒரு துணியை வாங்கி தைச்சு விட்டுறான். டிஃப்ரெண்ட் கலர்ஸ். எப்போ நீ துணியை போட்டுறியா அவனுக்கு சரியான அடி விழுவான். அது யோசேப்புடைய வாழ்க்கையில தன்னுடைய சொந்த சகோதரங்க கொலை செய்கிற இடத்துக்கு என்ன பண்றாங்க அவரை. என்ன ஒரு ஜென்டில்மேன் தெரியுங்களா? யோசேப் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் பைபிள்ல சிம்சோன் கூட கிடையாது. சிம்சோன் வீழ்ச்சி உள்ளவன், ஆனா யோசேப்பு வீழ்ச்சி உள்ளவன் அல்ல, ரொம்ப நேர்த்தி உள்ளவன். போத்திபார் வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளியே வரான். நான் அதெல்லாம் செய்ய முடியாது, நீங்க எதிர்பார்க்கலாம் நான் செய்ய முடியாது, சாரின்னுட்டு வரான். அந்த அம்மா எஜமானி அம்மா சொல்கிறாங்க, நீ இப்படியாடா என்கிட்ட பண்ணிட்டு போற, நான் ஒரு லீடர், எனக்கே நீ இப்படி பண்றேன்னு சொல்லி தன்னுடைய புருஷன் வந்து நான் பாரு துணியை எடுத்து காமிச்சிடறான். இவன் இங்க தான் நிலைன்னு நான் பாரு. அவன் எஜமானது ரொம்ப கோவம் தூக்கின்னு போய் ஜெயில போட்டுறான். கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ல எடுத்து போய் போடுறான். வெளியே என்ன பண்ண முடியாதுங்க. நீ எங்க வேணாலும் என்ன தூக்கின்னு போய் போடு, நான் என் தேவனுக்கு உண்மையா இருப்பாடின்றான். உண்மைன்ற வார்த்தை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. நீ என்னதான் பண்ண முடியும்? எடுத்து போய் அவ்வளவுதானே போட முடியும். தாடி கீடி எல்லாம் வளர்ந்து, முடி கீடி எல்லாம் வளர்ந்து, ரொம்ப நாட்களா ஜெயிலே விழுந்து ஜெயில் சாப்பாடையே சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனா உங்களுக்கு உள்ள ரொம்ப பியூரா சுத்தமா இருந்தான். ராஜா ஒரு நாள் செய்தி வந்ததான். ராஜா பணம் போட்டு அவனுக்கு செவரனை செய்துக்கிறான். உங்களுக்கு தெரியுங்களா அது கதை? யார் செய்ததுங்க? ஷேவிங் எல்லாம் கிங் தான் கொடுத்துக்கிறார் பணம். அவருடைய தேவைக்கு அவர் தான் பணம் செலவு பண்ணுவார். நீ ஆண்டுடைய கையில போய் சிக்கனா, நீ எங்க போனாலும் சரி, அவர் தான் உன்னுடைய பேமெண்ட், அவர் தான் உன்னை எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். நீ எதுக்காக நீ கவலைப்பட வேண்டியனா இல்லைங்க, அவசியம் கிடையாது. anointing will make you different. அபிஷேகத்துக்கு பவர் இருக்குதுங்க. நாடுங்க, தேடுங்க, ஹோலியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த உபவாசத்தின் நாட்களில் கர்த்தருக்கு ஏதாகிலும் செய்யணுன்ற தாகம், அந்த வெறிதனம் உங்களுக்குள்ள வரட்டும். That is what God is expecting. Money cannot bring God's peace. பணம் தேவ சமாதானத்துக்கு கொண்டு வராது, ஆனா அபிஷேகம் சமாதானத்துக்கு கொண்டு வரும். உனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். நீ புதைக்கப்பட்டாலும் உன்னை பத்தி இன்னொரு தலைமுறை பேசும். பேசுமா பேசாதா? ஒருவேளை அலெக்சாண்டர் மகாவீரன் தன்னுடைய முழு சொத்தை அவன் கூட எடுத்துட்டு போய் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க.
ஆனா அலெக்சாண்டர் மகாவீரன் அவனுக்கு நான் ஒரு பெட்டியை டிசைன் பண்றான். அந்த பெட்டிக்குள்ள 2 ஓட்டை போடுன்றான். இந்த 2 ஓட்டைக்குள்ள என்னோட 2 கை என்ன பண்ணுங்க, எடுத்து வெளியே விட்டுருங்கன்றான். வர ஜனங்களாம் பார்க்கட்டும், இந்த மகா சக்கரவர்த்தி ஆகிய அலெக்சாண்டர் எத்தனோ தேசங்களையும் ராஜாக்களையும் கனவுலையே திக்கற்றவனாக மாத்தினான். ஆனா சாமுது ஒரு நயா பேசா தூக்கின் போலன்னு. அதுக்குதான் எல்லாருமே அலெக்சாண்டர் சொன்னா எல்லாருக்குமே மதிப்பு. முழு தேசமே முழு உலகமே யார் கையில இருந்துச்சுங்க? அலெக்சாண்டர் கையில. ஆனா சாமுது என்ன இல்லைங்க, ஒரே ஒரு காசு எத்தனை போலியா கூட. அதுக்குதான் அலெக்சாண்டரை பத்தி இது வரைக்கும் பேசுறான். மற்ற எத்தனோ சக்கரவர்த்திங்க வந்தாங்க பூமியில, அவருடைய வரலாறுல இது வரைக்கும் அவங்களை யாரும் ஞாபகப்படுத்திக்கிறாங்க தெரியாது. 2 பார்வருடைய பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பிரமிடு கட்டின பார்வர்களுடைய பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க, நம்ம கர்நாடகால ஆளுகை செய்த 2 ராஜாவை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, வண்டர்ஃபுல். கிருஷ்ணதேவராயா. இன்னொருத்தருங்க புலிகேஷிங்களா, அவர் ஒரு கிங்கா இருந்திருக்கிறார். ஓகே. கெம்பே கவுட்ரு ஃபவுண்டர், ஆனா கிங் ஆல்சோ இல்லைங்களா? ஆமா, கிங். கெம்பே கவுட்ரு கிங் இல்லையா? நாங்க பெம்பல் சர்க்கிள் பட்டையெல்லாம் வச்சு குதிரை மேல உட்காந்துங்கிறாரு, பார்க்கலையா அவரை நீங்க? ஆருங்க அவரு? ஆமா, அதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. கெம்பே கவுட்ருல நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இஸ் a king actually. ஒடையார் இஸ் a royal kingங்க அவர். அப்ப நமக்கு பாருங்க, நம்ம திங்க் பண்ணி பாக்குறோம், யார் யாரு ரீகலெக்டிவ் பண்ணி பாக்குறோம். இதுக்கு பெங்களூரை ஸ்தாபிச்சர் இவரு, ஓகே இவருதான், அவருக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இட் மீன்ஸ் நீங்க கடவுளுக்காக எது செய்தாலும் அடுத்த தலைமுறை நிச்சயமாக பேசும். அனாயிண்டிங் இஸ் நாட் சீப், அனாயிண்டிங் இஸ் காஸ்ட்லி. எதை கொண்டு இது பேர பேசுக போறீங்கன்றதுதான் இப்பொழுது உங்க கையில விட போக. இந்த அபிஷேகத்துக்கு என்ன கொடுத்தா இந்த விலையை நீங்க ஈடு கட்ட முடியும், என்ன கொடுக்க முடியும்? யுவர் லைஃப், உங்க உயிரா, உங்க ரத்தமா, உங்க தசைவா? what can you give it so you can receive it? you cannot have everything and ask God. எல்லாமே கையில வச்சு கர்த்தர்கிட்ட என்ன பண்ண முடியாதுங்க, குடுங்காண்டவரே கேட்க முடியாது. you cannot do that. எதை வச்சு நீங்க பேர பேச போகிறீங்க? உங்க டைம், உங்க உண்மை, ஹானஸ்டி, எதை வச்சு கேட்க போறீங்க? எவ்ரிதிங் கால்குலேட்ஸ். எல்லாமே என்னங்க ஆண்டுடைய ராஜ்யத்துல கால்குலேட் ஆகும். ஏன்னா கர்த்தர் லாப நஷ்டத்தை கணக்கிடுகிறவராக இருக்கிறார். இடி உலகத்தை ஆதாயப்படுத்தி தன்னுடைய சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்ன? ஆண்டவர் லாப நஷ்டத்தை பார்க்கிறாரா இல்லையா? he knows profit and loss. அவருக்கு நல்லா தெரியும், ப்ராஃபிட்டை பத்தி தெரியும். ஆனா இஸ் a very good mathematician too. மேத்தமெட்டிக்கலா என்னவா இருக்கிறாரு? ரொம்ப 5 அப்பத்தையும் 2 மீனை வச்சு என்ன பண்றாருங்க, 5000 பேருக்கு போச்சு. இஸ் a very good calculator. 12 கூடத்தை கரெக்டா நிரப்புறாரு. அதுவும் அதுல 1 கம்மியான கூட ஒரு சீடரை உங்க கூட வேலை செய்ய மாட்டான், நான் பிரிஞ்சு போயிருன்னு போயிட்டு இருப்பான். ஆண்டர் ஈக்குவலா தான் கொடுத்தாரு. அதுவும் கரெக்டா இல்லைங்களா? God is a God. ஸோ எதை கொண்டு நீங்க ஆண்டவருக்கு ஈடுபடுத்துவீங்க? நாம் ஜெபிப்போமா, ஆண்டவரை பார்த்து கேட்போமா? What shall we render unto God who has done so good things? இந்த நன்மை செய்த தேவனுக்கு நாம் என்ன செலுத்துவோம்? நாளைக்கு இந்த சீரீஸ் செகண்ட் போர்ஷன் பாப்பா. ஆபுக்குப் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அந்த ஃபயர், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த அக்னியை பத்தி நாம் காணுவோம். லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, தேவனகி கர்த்தர் தாமே, ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி. எந்த மனுஷனும் அவர் இழுக்காமல் அழைப்பு கொடுக்காமல் இந்த இடத்துல இருக்க வாய்ப்பே இல்லை தகப்பனே. நீங்க தான் ஆண்டவர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்க. and I thank God for all the good things. நீங்க செய்த எல்லா நல்ல விஷயத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்து. பரலோகத்தின் கரத்தில தேவனை கர்த்த இந்த பிள்ளைகளை நீங்க முடிசூற்றிக் கொள்ளுங்க, பிளஸ் பண்ணுங்க. ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனும் மாசற்ற நிறைந்தவராக இருக்கிறீரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்கள் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம்? இதுவரைக்கும் உலகம் காணாத ஒரு அபிஷேகம், உலகம் கேள்விப்படாத அபிஷேகம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியத்தை காட்டிலும் அதிகமாக செய்வான் வசனம் சொல்லுகிறார். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஒரு விலையேறப்பட்ட ஒரு கிருபையை தாங்க. அதை நாங்கள் மதிப்பிடத்தக்கதாக எங்க பிராண நமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
எங்க வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வெறும் பேச்சு இல்ல ஆண்டவரே, உறவுக்காக ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எதை கொண்டு நீங்க பயன்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க அதை கொண்டு நீங்க பயன்படுத்த ஜெபிக்கிறீங்க. ஆவியானவரே, எல்லா பிசாசு சாம்ராஜ்யங்களை தரமட்டமாக மாற்ற அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உமக்கு முன்னால உண்மையா வாழ கிருபை செய்யுங்க, உத்தமமா வாழ கிருபை செய்யுங்க, தயவா வாழ கிருபை செய்யுங்க. கர்த்தர் என்னை பார்க்கிறார், உள்ளும் புறமும் என்னை பார்க்கிறார். நான் எப்படி இருக்கிறேன் பார்க்கிறார். என் குணத்தை பார்க்கிறார், என் பேச்சையை பார்க்கிறார், என் சுபாவத்தை பார்க்கிறார், என் வாழ்க்கையை பார்க்கிறார். தாவீதை ஆண்டவரே நீங்க முற்றிலும் பார்த்தீங்க. நான் மரண இருள் பள்ளத்தாக்கில நடந்த போதிலும் நீ என்னோடு கூட இருக்கிறீங்கன்னு சொல்லிதான் தாவீதுடைய வசனம் சொல்கிறது. நன்றி ராஜா, நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவருடைய வசனம் ஆண்டவரை நாங்க மேல போனாலும் வானத்துக்கு நாங்கள் ஏறினாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க. நாங்க பாதாளத்துல ஒரு படைக்கப்பட்டாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க. உடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? 139ஆம் சங்கீதத்தை நாங்க கேட்கிறோம் தகப்பன். எங்கே போவோம்? எங்க கடந்து செல்வோம்? ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க. எவ்வளவு நாள் பூமியில வாழ்கிறன்றது அர்த்தம் இல்ல, வாழ்கிற நாட்களை கருத்துக்கு நான் என்ன செய்தன்றது அர்த்தம் தகப்பன். என்னுடைய உபவாசத்தை கனப்படுத்துங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த 6வது நாள் உபவாசத்துக்காக நன்றி, நன்றி தகப்பன், நன்றி ராஜா. இந்த 6 முடிச்சு 7க்கு போக தேவனை கர்த்தர் தந்த கிருபை திராணிக்கு தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். லார்ட், உலகமே எங்கும் பார்த்தா மற்றவர்கள் எல்லோருமே உபவாசத்தில் எடுக்கிறாங்க. அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசமானவர்? அவர்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நாங்க சமர்ப்பணமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. பிளீஸ் ஆண்டவர், பிளீஸ் ஆண்டவர், எங்களை ரீஃபில் பண்ணுங்க ஆண்டவர். எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க, தயவினால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த அபிஷேகம் வெறும் ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறதாக அல்ல, இது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இது உபயோகமாக இருக்கணும் ஆண்டவர். எங்களோட நாட்கள் முடிந்த பிறகு ராஜா உமக்கு பிரியமா யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம் தகப்பனே. ஆனா இருக்கிற வரைக்கும் அதை நாங்க பயன்படுத்தணும் ஆண்டவர். தேவ ராஜ்யத்தை அசைக்கும்படியாக, பிசாசின் சாம்ராஜ்யங்களை தரமட்டமாக்கும்படியாக எங்களுக்குள்ள அபிஷேகத்தை நீங்க தாங்க ஊற்றுங்க ஆண்டவர். ராபாந்தர் ரபு ராகா பலாந்தேரே பே ஷூருஸ்தோரோ நோந்தர பாகா பராந்தேரே பே. God, we call upon your name. உடைய நாமத்தை நாங்க நோக்கி கூப்பிடுகிறோம். Fire of God, fire of God. தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அக்கினி 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 அக்கினி. ராபாந்தர் ரபு ஷாராபா ராபா லேபே ரூகா ராமா ஸ்தரனாந்தேரே பே ருபாகா ரமாந்தரம். அப்பா, அவங்களுடைய நீதி வலது கரத்துக்குள்ள இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறமான பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணை. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமேனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மறவாது இருப்பதாக.